Good evening to you all. I am Dr. K. Pushpam, Postdoctorate Assistant Professor in Sociology. Now we are discussing about the relationship between sociology and political science. The both subject are relationship between based on the four things. One is subject matter, another one is scope, third one is methods, and last one is relevance in today's world. So how to there are related with in subject matter. Sociology is the scientific study of human society, social behavior and social institution. It seeks to understand how societies are organized and how they change over time and how individuals interact with one another within these societies. ஸோ சமுதாயவியல் எப்படி வரையறை செய்யப்பட்டுள்ளது அப்படின்னா, ஒரு அறிவியல் பூர்வமாக மனித நடவடிக்கைகளையும் சமூக நிறுவனங்களையும் நாம் படிக்கக்கூடியதாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நம்ம எப்போது சமூகத்தின் ஒரு அமைப்புகளையோ இல்லை எப்படி சமூகத்தில் மாற்றங்கள் ஏற்படுது ஒவ்வொரு காலகட்டத்திலையும், எப்படி ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொருத்தருடனும் தொடர்பு கொள்கிறோம் என்பதை படிப்பது பற்றிய ஒரு கல்வியாக சோஷியாலஜி அமைந்துள்ளது அப்படின்னு சொல்கிறோம். தென் கீ கான்செப்ட் ஆஃப் த சோஷியாலஜி. சம் ஆஃப் த கீ கான்செப்ட் இன் சோஷியாலஜி இன்க்ளூட் சோஷியல் ஸ்ட்ரக்சர், சோஷியலைசேஷன், கல்ச்சர், சோஷியல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன், சோஷியல் கிளாஸ், சோஷியல் மொபிலிட்டி அண்ட் சோஷியல் சேஞ்ச். ஸோ அதோட உள் கருத்துக்களாக நம்ம படிக்கக்கூடியது நம்மளுடைய சமூக அமைப்பு, சமூகமயமாதல், நம்மளுடைய பண்பாடு, கலாச்சாரம், சமூக அடுக்கமைவு, தென் நம்மளுடைய சமூக பிரிவு, சோஷியல் மொபிலிட்டி, நம்மளோட சமூக நகர்வுகள் மற்றும் சமூக மாற்றம், இதையெல்லாம் நம்ம படிக்கக்கூடியது தான் நம்மளுடைய சோஷியாலஜியாக சமுதாயவியலாக இருக்கிறது. தென் மேஜர் தியரிஸ். There are several major theoretical perspectives in sociology, including functionalism, conflict theory, symbolic interactionism and feminist theory. ஸோ நிறையா வேறுபட்ட கோட்பாடுகள் நம்மளுடைய சமுதாயவியலில் நாம் படிக்கிறோம். அது எதப்பட்டதுன்னா நம்மளுடைய பங்களிப்பு, சமூகத்தோட பங்குகள், பயன்பாடுகள், அது தென் முரண்பாட்டு கோட்பாடு, தென் சிம்பாலிக் இன்ட்ராக்ஷனிசம், நம்மளுடைய எப்படி ஒவ்வொரு செய்முறைக்கும் விளக்கங்கள் நம்ம சமூகத்தில் இருக்குது அப்படிங்கிறது, தென் பெண்ணிய கோட்பாடுகள், இது எல்லாமே நம்மளோட சப்ஜெக்ட் மேட்டர் ரிலேட்டடாக நம்ம சோஷியாலஜி ரிலேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறோம். தென் பொலிட்டிக்கல் சயின்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, ஹவு டு டிஃபைன் த பொலிட்டிக்கல் சயின்ஸ். Political science is the systematic study of politics, political institutions and political behavior. It examines how power is distributed and exercised within societies and how governments and other political institutions are organized, functions and interact with one another. ஸோ நம்மளுடைய அரசியல் அறிவியலை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சிஸ்டமேட்டிக் ஸ்டடியாக அரசியலாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அரசியல் நிறுவனங்களை பற்றி நம்ம படிக்கிறோம், அரசியல் பழக்க வழக்கங்கள், நடைமுறைகள், அதையும் பற்றி நம்ம படிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அரசியலை பொறுத்த வரைக்கும் எப்படி ஒருவருக்கு அதிகாரம் வழங்கப்படுகிறது, அந்த அதிகாரம் நடைமுறையில் எடுத்து வரப்படுகிறது என்பது பற்றியும், அப்புறம் அரசாங்கமும் அரசியல் நிறுவனங்களும் எப்படி ஒன்றிணைந்து செயல்படுகிறார்கள் அண்டு ஒன்றுக்கொன்று எவ்வாறு தொடர்புடையதாக உள்ளது என்பதை படிப்பதே அரசியல் அறிவியலாக இருக்கிறது. Then key concepts. Some of the key concepts in political science include power, authority, legitimacy, democracy, political culture, political parties, interest group and public policy. ஸோ இப்போ அரசியல் அறிவியலில் சில கீ கான்செப்ட்லாம் நம்ம படிக்கிறோம். அது அதிகாரங்கள், அத்தாரிட்டி, லெஜிட்டிமேசி, டெமோக்ரஸி, மக்களாட்சி முறையா, இல்லை பொலிட்டிக்கல் கல்ச்சர், நம்மளுடைய அரசியல் பண்பாடா, தென் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், அரசியல் கட்சிகள்னு சொல்லுவோம். தென் இன்ட்ரெஸ்ட் குரூப், அழுத்த குழு இருக்கும், இல்லை யாராவது வாண்டட் குரூப் இருப்பாங்க அவங்க. தென் பப்ளிக் பாலிசி, நம்மளுடைய அரசாங்க நெறிமுறை செயல்பாடுகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். Then major theories. There are several major theoretical perspectives in political science, including realism, liberalism, constructivism and Marxism. So these are the theories related to our political science. The next one is scope. How to there are relate with the scope. So what are the scope have in the sociology? First one is micro level analysis. Sociology often focuses on the micro level, examining the behavior of individuals and small groups within society. This can include studying interpersonal relationships, family dynamics, and the impact of socialization on individual behavior. ஸோ மைக்ரோ லெவல் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த சோஷியாலஜி நம்ம ஸ்டடீடு ஃப்ரம் த individual level and that small groups within our society, then
இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்பை நம்ம படிக்கிறோம். ஃபேமிலியோட கோணங்கள், தென் இம்பேக்ட் ஆஃப் சமூகமயமாதலோட தாக்கங்கள் எவ்வாறு சமூகத்தில் உள்ளது, அது எப்படி வந்து ஒரு தனி மனிதனோட நடத்தையை வந்து இப்போ தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறத பற்றியும் நம்ம இந்த மைக்ரோ லெவலில் படிக்கிறோம். தென் மைக்ரோ லெவல் அனாலிசிஸ். Sociology also looks at the macro level, analyzing large scale social structures and institutions such as the economy, education system, and the political system. This can involve studying social stratification, social change, and the impact of globalization on society. So macro level analysis, it's studied from the group level study, and it's analyzing the larger population or large scale social structure and institution. பெரிய அளவில் நம்ம இந்த ஸ்டடியை நம்ம ஆரம்பிப்போம். அது மட்டும் இல்லாமல் ஒரு குரூப்பாக ஒரு லார்ஜர் ஏரியாவில் இருந்து தான் நம்ம இந்த ஸ்டடியை வந்து ஆரம்பிப்போம். தென் எக்கனாமி, எஜுகேஷன் சிஸ்டம், இதெல்லாம் கூட நம்மளோட மேக்ரோ லெவல் அனாலிசிஸில் இருக்குது. தென் இன்டர்டிசிப்ளினரி நேச்சர். Sociology is an interdisciplinary field drawing on insight from other disciplines such as psychology, economics, anthropology, and history. This allows sociologists to develop comprehensive understanding of complex factors that shape human behavior and society. ஸோ இது வந்து ஒரு மல்டி டிசிப்ளினரி நேச்சராக வந்திருக்கு. எந்த சப்ஜெக்ட் கூட வேணாலும் ரிலேட் பண்ணி நம்ம சோஷியாலஜி படிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட சைக்காலஜி, எக்கனாமிக்ஸ், ஆந்த்ரோபாலஜி அண்ட் ஹிஸ்ட்ரியோட. தென் அந்த சோஷியாலஜி வந்து டெவலப் பண்ணுறாங்க இது அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் ஃபேக்டர். என்ன மாதிரி சொசைட்டியில் ஒவ்வொரு சமூக கட்டமைப்புகள் இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரியும் அதற்கு என்ன காரண காரியங்கள் அண்டு எப்படி வந்து நம்ம மனித நடவடிக்கைகளோ இல்லை பழக்க வழக்கங்களையும் நம்ம நெறிமுறைப்படுத்துறது என்பதை வந்து ஒரு ஸ்கோப்பாக கொண்டுள்ளது அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். தென் பொலிட்டிக்கல் சயின்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பொலிட்டிக்கல் சயின்ஸ் வந்து டொமஸ்டிக் பாலிட்டிக்ஸில் வந்து இருக்குது. ஸோ பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஆஃபன் ஃபோக்கஸஸ் ஆன் டொமஸ்டிக் பாலிட்டிக்ஸ், examining the political system and the institutions within individual countries. This can involve studying electoral systems, political parties, interest group and public policy. ஸோ டொமஸ்டிக் பாலிசியை பொறுத்த வரைக்கும் இது டொமஸ்டிக் பாலிட்டிக்ஸை மட்டும்தான் ரொம்ப அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம அரசியல் அமைப்போட அரசியல் அமைப்பு நிறுவனங்கள் எப்படி நம்ம ஸ்டேட்டில் நம்ம கண்ட்ரீஸில் எப்படி இருக்குது, அடுத்த கண்ட்ரீஸில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்மளுக்கு இது பண்ணுறோம். தென் இந்த டொமஸ்டிக் பொலிட்டிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லும் போது அப்போ தான் நம்மளுக்கு வாக்கெடுப்பு முறைகள், வாக்கெடுப்பு அமைப்பு இதெல்லாம் வந்து நமக்கு உள்ளே வருது அப்படின்னு சொல்கிறோம். சரி, தென் நெக்ஸ்ட் ஒன் கம்பேரேட்டிவ் பாலிட்டிக்ஸ். Political science also looks at comparative politics, analyzing and comparing the political system and the institutions of different countries. This can involve studying region types, political cultures, and the impact of various political institutions on policy outcomes. ஸோ இது வந்து என்னென்னலாம் பற்றி படிக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா, எப்படி வந்து ரீஜியம் டைப்ஸு, பொலிட்டிக்கல் கல்ச்சர்ஸு இதெல்லாம் வந்து எப்படி அந்த மாதிரி இருக்குது, அக்கார்டிங் டு த வேரியஸ் பொலிட்டிக்கல் பாலிசிஸ் ஹவு டு பிஹேவ் இன் அவர் சொசைட்டி அப்படிங்கிறத வி ஹாவ் டு கம்பேர் அப்படின்னு சொல்கிறோம். தென் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ். Political science also examines international relations, studying the interactions between states and other international actors, such as international organizations and non-state actors. This can involve studying international conflict, cooperation, and the role of international institution in shaping global politics. ஸோ இன்டர்நேஷ்னல் லெவலில் நம்ம ஒரு நாடு விட்டு நாடோ இல்லை கண்டம் தாண்டியோ வந்து இதை நம்ம படிக்கக்கூடிய கண்டிஷன்ஸில் இருக்கோம். தென் ஆல்சோ வி ஹாவ் டு கம்பேர், எப்படி நம்ம லெவலில் எப்படி இருக்குது, அடுத்த லெவலில் எப்படி இருக்குது, இல்லை ஏதாவது கான்ட்ரடிக்ஷன்ஸ் வருதா, இது எல்லாத்தையும் படிக்கக்கூடிய கண்டிஷன்ஸ் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். Then interdisciplinary nature. The sociology, political science and interdisciplinary field drawing on insights from other disciplines such as economic, history and psychology. This allows political scientists to develop comprehensive understanding of the complex factors that shape political behavior and institutions. Sociology பொறுத்த வரைக்கும் சோஷியல் பிஹேவியரை வந்து ஒரு இண்டிவிஜுவல் பிஹேவியரை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுது. அதே மாதிரி இங்கே பார்த்தோம் அப்படின்னா பொலிட்டிக்கல் சயின்ஸ் வந்து பொலிட்டிக்கல் பிஹேவியர் அண்ட் அரசியல் அமைப்புகளை வந்து ஒரு நடைமுறைக்கு கொண்டு வருவதாக இது அமைகிறது அப்படின்னு சொல்கிறோம். தென் நெக்ஸ்ட் ஒன் மெத்தட்ஸில் வந்து எப்படி ரெண்டு சப்ஜெக்டும் வந்து ரிலேஷன் ஆகுது. Sociology பொறுத்த வரைக்கும் we used in the qualitative methods. Sociologists often use qualitative methods such as interviews, participant observation, and content analysis to gather in-depth information about individuals, experiences, and perspectives. These methods allow sociologists to develop rich understanding of social world and the meanings that people attach to their experiences.
ஸோ குவாலிட்டேட்டிவ் மெத்தட் யூஸ் பண்ணுறோம். இதில் ஃபுல்லாக வந்து நம்ம ஒவ்வொன்றையும் எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதி கொடுத்துட்டே இருப்போம். ஸோ வாட் ஆர் த ஒரு ஈச் அண்ட் எவ்ரி சோஷியல் ஆக்ஷன் ஆஸ் அ ரீசன். ஸோ தட் ரீசன் வில் பி ஸ்டடீட் பிஹைண்ட் த குவாலிட்டேட்டிவ் மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். Then quantitative methods. Sociologists also use quantitative methods such as surveys and statistical analysis to examine patterns and trends in social behavior and attitudes. These methods allow sociologists to test hypotheses and make generalization about larger population. ஸோ குவாலிட்டேட்டிவ் மெத்தட் அப்படின்னு சொல்லாமல் குவான்டிடேட்டிவ் மெத்தட் அப்படின்னு சொன்னால் we are producing the numerical data and everything will be giving the numbers. So for example, the demographic data and family size and income. So all the things will be given in the quantitative methods. Then mixed methods. Many sociologists employ a combination of qualitative and quantitative methods in their research, using each approach to complement and enhance the other. ஸோ ரெண்டு மெத்தடையுமே நம்ம குவாலிட்டேட்டிவும் சரி குவான்டிடேட்டிவும் சரி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு ஸ்டடிக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வேர் எவர் நீட் வாட் கைண்ட் ஆஃப் மெத்தட் தட் பிளேஸ் we are using the quantitative or qualitative method. Then political science also adopted qualitative method. Political scientists also use qualitative methods such as case studies, interviews, and historical analysis to develop an in-depth understanding of political phenomena. These methods can provide rich insights into the motivations and strategies of political actors as well as the historical and cultural context that shape political behavior. ஸோ இங்கே வந்து நம்ம குவாலிட்டேட்டிவ் மெத்தட் யூஸ் பண்ணுறோம். அது ஒரு கேஸ் ஸ்டடி இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு க்ரைம் நடந்திருக்குன்னா ஹவு டு இன்வெஸ்டிகேட் த க்ரைம் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் எப்படி வந்து நம்ம அதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இந்த மெத்தடை வந்து யூஸ் பண்ணுறோம். அண்ட் பொலிட்டிக்கல் பிஹேவியரையும் வந்து இது சேவ் பண்ணி கொடுக்குது அப்படின்னு சொல்லுது. தென் quantitative method. Political scientists often use quantitative methods such as surveys, experiments, and statistical analysis to examine patterns and trends in political behavior and institutions. These methods allow political scientists to test hypotheses and make generalization about larger population. ஸோ இங்கே பொலிட்டிக்கல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா குவான்டிடேட்டிவ் மெத்தடை வந்து யூஸ் பண்ணுறோம். அந்த சர்வே மூலமாகவோ இல்லை எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாகவோ இல்லை ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் வில் பி கிவன். ஃபார் எக்ஸாம்பிள் the collecting the public opinion at the election time, that is also providing the quantitative method, who are coming forward and who are win in the elections அப்படிங்கிறது இந்த குவான்டிடேட்டிவ் மெத்தட் யூஸ் பண்ணி தான் எவ்வளோ பேர் மெஜாரிட்டி யாருக்கு ஒப்பீனியன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வச்சு சொல்லுவோம். ஸோ பேஸ்ட் ஆன் த ஒப்பீனியன் we are giving the generalization about லார்ஜர் பாப்புலேஷன். அதை வச்சு நம்ம ஒரு ஜெனரலைசேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவோம். தென் மிக்ஸ்டு மெத்தட்ஸ் லைக் சோஷியாலஜிஸ்ட் மெனி பொலிட்டிக்கல் சயின்டிஸ்ட் எம்ப்ளாயி a combination of qualitative and quantitative methods in their research, using each approach to complement and enhance the other. ஸோ இங்கேயும் வந்து என்னது நிறையா நம்மளுடைய சோஷியாலஜிஸ்ட் மாதிரி இங்கேயும் வந்து குவாலிட்டேட்டிவும் குவான்டிடேட்டிவ் மெத்தடையும் வந்து மிக்ஸ் பண்ணி ரெண்டு ஸ்டடிக்கும் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து சொல்கிறோம். Then next one, last one is relevance in today's world. Sociology வந்து என்ன சொல்லுது அப்படின்னா studied about social inequality. Sociologists play a crucial role in studying and addressing social inequality, examining the causes and consequences of disparities in income, education, health, and other aspects of social well-being. Their research can inform policies and interventions aimed at reducing inequality and promoting social justice. ஸோ எங்கெங்கெல்லாம் சோஷியல் இன்இக்வாலிட்டி இருக்கோ அதெல்லாம் வந்து நம்ம சப்ஸ்டான்சியேட் பண்ணணும், அதை ஈக்குவல் பண்ணணும் அப்படிங்கிறதுல இந்த சோஷியாலஜி வந்து இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஜெண்டர் டிஸ்பாரிட்டிஸாக இருக்கலாம், இன்கம் வேரியேஷன்ஸ் இருக்கலாம், ஹெல்த் கண்டிஷன்ஸ் வந்து டிசீஸாக இருக்கலாம், ஒரு பக்கம் நல்ல வெல்த்தியாக வந்து இருக்கலாம். தென் இதெல்லாம் வந்து we are creating to the என்னது இந்த நம்மளோட வெல்ஃபேர் ஆஃப் த சொசைட்டி அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். தென் சோஷியல் சேஞ்ச். Sociologists also study social change, analyzing the factors that drive transformation in society, such as technological advancement, demographic shifts, and cultural trends. This research can help policymakers and other stakeholders anticipate and adapt to the challenges and opportunities presented by social change.
ஸோ இங்கே வந்து என்னது சோஷியல் சேஞ்ச் வந்து ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு நடந்துக்கிட்டே இருக்கும். அது என்ன மாதிரியான சேஞ்சஸ் ஒரு டெக்னாலஜிஸில் ஏற்படுதா, இல்லை டெமோக்ராஃபிக்காக ஏற்படுதா, இல்லை கலாச்சாரம் ரீதியாக ஏற்படுதா, இல்லை அப்படிங்கிறத வச்சு நம்மளுக்கு நடக்கிறோம். தென் இதை பேஸ் பண்ணி நம்மளுக்கான பாலிசி மேக்கிங் என்ன மாதிரியெல்லாம் கிடைக்குது அப்படிங்கிறது, என்ன ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம க்ரியேட் பண்ணுறோம் அந்த சேலஞ்சஸை ஓவர் கம் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறத பற்றி நம்ம படிக்கிறோம். தென் குளோபலைசேஷன். as the world becomes increasingly interconnected, sociologists are well positioned to study the impact of globalization on societies and individuals. Their research can shed light on the ways in which global forces shape local cultures, economics, and political systems, and can inform efforts to promote global cooperation and address transnational issues அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த குளோபலைசேஷன் அதை பொறுத்த வரைக்கும் இந்த சோஷியாலஜி வந்து சொசைட்டியில் என்ன மாதிரியான இம்பேக்ட் இந்த பிகாஸ் ஆஃப் த குளோபலைசேஷனால் ஏற்படுது, என்ன மாதிரியான சேஞ்சஸ்லாம் வருது, என்ன எக்கனாமிக்லேயும் சரி, இல்லை பண்பாட்லேயும் சரி, அரசியல் நிறுவனங்களையும் சரி எப்படி ஏற்படுது, அதை எப்படி வந்து நம்ம ஒரு கோஆப்ரேட்டிவாக ரெசிப்ரோக்கலாக நம்ம கொண்டு போகணும், அந்த சேஞ்சஸ் இருந்தாலும் அதை டெவலப்மெண்ட் ஓரியன்டாக நம்ம எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி இந்த சோஷியாலஜி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம். தென் political science. So democracy and governance. Political scientists play a vital role in studying and promoting democracy and good governance, analyzing the factors that contribute to the success or failure of democratic institutions and processes. Their research can inform efforts to strengthen democratic institutions, promote political participation, and protect human rights. So these are the rights and these are the aspects. The rights will be given equally to the people. So that purpose the political science will be contributed. Then conflict and cooperation. Political scientists also study the causes and consequences of conflict and cooperation between states and other international factors. Their research can inform policies and strategies aimed at preventing and resolving conflict, promoting international cooperation, and maintaining global peace and security. So conflict cooperation வந்து சொசைட்டியில் நம்மளுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ in which place we need for cooperation and where we avoid for the conflict. So all the things we concentrate through our political science. So through the concentration of political science, we are giving the attention for creating a policy making and preventing the conflict. The next one is public policy. Political scientists contribute to the development of an evaluation of public policies, analyzing the effectiveness of various policy approaches and offering recommendations for improvement. Their research can help ensure that policies are evidence-based, efficient, and equitable. So public policy அப்படின்னு சொல்லும்போது it is commonly they are creating the welfare of the society and wealth of the society through our evaluation of the public policies. ஏன்னா we are நம்ம பப்ளிக் பாலிசி க்ரியேட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல there is no use, பட் அந்த பப்ளிக் பாலிசி வந்து the reached the unreached people அப்படிங்கிற நம்மளுக்கான evaluation and monitoring process வந்து நம்மளுக்கு இருக்கணும். then only the public policies effectively attain the people அப்படிங்கிறது நம்மளுக்கு இருக்கும். The next one, so these are the relationship between political science and sociology. So next வந்து how to relate with the sociology and economics and sociology and